கம்யூனிகேஷன் மூலமாக ஒருத்தங்களை குழப்புறது அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிரச்சனையை வந்து வேரியஸ் கேஸ் ஸ்டடியில் மிஸ்டர் டொனால்டு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் ஒரு கேஸ் ஸ்டடி வந்து அகைன் அவர் வேலை செஞ்ச கொக்கோகோலா நிறுவனத்துடைய கேஸ் ஸ்டடி சொல்கிறாரு. அவங்களுடைய ஃபவுண்டன் டிவிஷனில் இருக்கிற ஒரு மேஜர் கன்ஃபியூஷன்ஸ். அது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபவுண்டன் கோக். இந்த சினிமா தியேட்டர்லலாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கோக் வந்து பிடிச்சி தருவாங்க. ஸோ அந்த ஃபவுண்டன் கோக் அந்த டிவிஷன் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே சேல்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ரிசார்ட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் ஈவெண்ட்லாம் பண்ணி நிறைய ட்ரீட்லாம் கொடுப்பாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் வந்து லாஸில் போயிருந்தப்போ அதை அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய சேல்ஸ் மேனேஜர்ஸ் வந்து பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ இமீடியட்டாக அவங்களுடைய சிஇஓ வந்து இன்டர்வின் பண்ணி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நம்ம ரிவார்ட் பண்ணுவோம், லாஸில் இருக்கும்பொழுது அதனுடைய சுமையை நம்ம தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனுவல் ஈவெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கம்மி பண்ணார். ஸோ இப்போது நம்ம கூட நீங்கள் பார்க்கலாம், இப்போது நம்மளுடைய கம்யூனிகேஷனில் வந்து கரெக்டாக இந்த கொடுக்கல் வாங்கல் முறையில் வந்து சரியான கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம்.